உரையை ஆரம்பிப்பதற்கு முன் நான் சலாமை முன்வைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்றால், நாம் சஹாபாக்கள் நேசிப்பதை போன்று நாம் நேசிக்க வேண்டும். இதற்கு முன்மாதிரியான சஹாபாக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவரை நான் உங்களிடத்தில் நான் கூறுகிறேன். நம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட நேசம் வைத்திருந்தார்கள் என்றால், அவர்களுடைய உயிர் பிரியும் நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதல் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செழிப்பான நேரத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் அன்பை செலுத்துவதற்கு நூற்றுக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நேசம் எது என்றால், துன்பம் வரும்போது அந்த நேரத்தில் நேசம் வைப்பதுதான் உண்மை காதல் என்று சொன்னார்கள். அதை அப்படியே பின்பற்றிய சஹாபி யார் என்றால், நம்ம அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இஸ்லாமை மறைமுகமாக எத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நாம் இஸ்லாத்தை பகிரங்கமாக நாம் இது பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் அனுமதி கொடுத்தவுடன் அவர்கள் போய் மக்காவில் நின்று பிரச்சாரம், நடு மையப்பகுதியில் நின்று பிரச்சாரம் செய்கிறார்கள். முதல் பிரச்சாரம் நம்ம அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தான் முதல் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போது அவர்கள் முதல் பிரச்சாரம் ஆரம்பித்தவுடன் காப்பீர்கள் நான்கா பக்கமும் அவர்களை சுற்றி வந்து அவர்கள் கூட முஸ்லிம்களையும் அவர்களை பயங்கரமாக காயப்படுத்தினார்கள். அவர்களுடைய காயம் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் மூஞ்சியில், அவர்கள் முகத்தில் அவர்களுக்கு ரத்தம் வலியும் வரை அவர்களை காயப்படுத்தி விட்டார்கள். அவர்களுடைய மூக்கிலையும் அவர்களுடைய காலிலையும் காயம் அதிகமாகிவிட்டது. அதனால் அவர்கள் அடித்த அடியில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பேச்சு மூச்சே இல்லாத அளவிற்கு ஆகிவிட்டார்கள். அவர்கள் அடித்த அடி. அப்போது அவங்க கூட்டத்தார்கள், பனுதைம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் வந்து அவர்களை தூக்கி சென்று போகிறார்கள். அப்போது அவங்க கூட்டத்தார்கள் சொன்னார்கள், அவர் பிழைக்கும் வரை எங்களுக்கு தெரியவில்லை, அவர் மட்டும் இந்த நிகழ்ச்சியினால் இறந்து விட்டால் நான் உண்மையிலேயே ரபியாவை நாங்கள் கொலை செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எதற்கென்றால், இந்த உத்பா ஆகியவன் அவன்தான் இந்த சம்பவங்களில் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை அதிகமாக மிருகத்தனமாக காயப்படுத்தினார். ஏன்னா அவர்கள் அந்த மாதிரி காயப்படுத்தினால் அவர்கள் அந்த நிலையை வந்து சொன்னார்கள். அவர்களுடைய கூட்டத்தார்கள் மாலை நேரத்தில் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்கள் கண் விழித்தவுடன் முதல் கேட்ட கேள்வி என்னவென்றால், இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் முதல் கண் விழித்தவரை நம்மளுடைய தாய் தந்தையை தேடி இருப்போம், இன்னும் நம் மனைவிமார்களை தேடி இருப்போம், இன்னும் நம் குழந்தைகளை தேடி இருப்போம். ஆனால் அவர்கள் எப்படி தேடினார்கள் என்றால், அவர்களுடைய உண்மை நேசம் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அவர்கள் கண் விழித்தவுடன் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கூட்டத்தார்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாவது காரணமே அவர்தான், நீங்கள் கண் விழித்தவனை அவர்களை கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். பிறகு அவர்கள் சென்ற விட்டவுடன் அவர்கள் தாயை வந்து உணவு கொடுக்கிறார்கள், உணவை மறுக்கிறார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் தெரிந்த பிறகுதான் நான் உணவை சாப்பிடுவேன், தண்ணீர் குடிப்பேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் தாயார் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்தில் நீங்கள் கேட்டு வாருங்கள், அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் தாயார் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வளவு மன கஷ்டத்துடன் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் அவர்கள் போய் அவங்களுடைய சகோதரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தவர்கள் தான். அவர்கள் கேட்டவுடன் சொன்னார்கள், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று தெரியாது, இன்னும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் மகனுடைய நிலையை எடுத்து சொல்கிறார்கள். அதற்கு நான் உன் மகன் நிலையை நான் பார்க்கலாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்து அழைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். அப்போது அவர்கள் வீட்டில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன் அவர்கள்
அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாதவனை அல்லாஹ் தஆலா தண்டிப்பானாக என்று துஆ செய்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று. அவர்கள் நலமாக தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியுடன் அவர்களுடைய மனது கேட்கவில்லை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர்களுடைய மனதில் ஆழமாக ஆசை கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தாயார் அவர்களிடத்தில் நான் சொல்லிக் கொண்டே இருக்கும் போது அவர்கள் ஆழ்நடமாட்டம் கொடுத்தவுடன் நடுவிடத்தில் அவர்களை கூட்டிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திற்கு செல்கிறார்கள். சென்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தை பார்த்தவுடன் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து அழுகிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்களும் சேர்ந்து அழுகிறார்கள். அப்பொழுது அங்கிருந்து சஹாபாக்கள் எல்லோரும் அங்கிருந்து அழுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், என் தாய்க்கு நீங்கள் துஆ செய்து இஸ்லாத்தை நசீபாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்துவிட்டு அவர்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் இந்த சம்பவங்களிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய நிலைமை எந்த நிலைமையில் இருந்தது, அவருடைய உயிர் பிரியும் வரை அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை அவர்களுக்கு பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்தது. அவர்கள் கண் விழித்தவுடன் யாரை கேட்டார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று தான் கேட்டார்கள். எனவே அந்த மாதிரி நம்மளுடைய நேசம் இருக்கணும். எனவே அல்லாஹ் தஆலா அந்த நேசத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.